தமிழகத்தில் பிஜேபி ஒரு புதிய அரசியல் கணக்கை துவங்கி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து துணை ஜனாதிபதி தேர்தலில் வந்து போட்டிடுறாரு. அனைத்து கட்சிகளுமே கட்சி பேதமின்றி அவங்களுக்கு வந்து வாக்களித்து வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் கணக்கை துவங்கி இருக்கிறாங்க. ஜாதி ரீதியாகவும் துவங்கி இருக்கிறாங்க. அன்றைக்கி வந்து அரசியல் கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்காகவும் அந்த ஒரு கணக்கை வந்து துவங்கி இருக்கிறாங்க. துணை ஜனாதிபதி தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து அந்த துணை ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் அமித்ஷா, ஜேபி நட்டா, பிரதமர் நரேந்திர மோடி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து தமிழகத்தில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் வந்து போட்டிடுறார். இதனோட பிஜேபியினுடைய அரசியல் கணக்கு இங்கே என்ன அப்படின்னா, தமிழகத்தில் வந்து காலூன்றணும், வேரூன்றணும், தாமரம் மலரணும். இதுதான் அவங்களுடைய முக்கிய நோக்கம். தமிழகத்தில் திராவிட கட்சிகளை அழிச்சிட்டு நம்ம வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதா ஒரு எண்ணம். ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து வளரணும், நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும், அப்படி எல்லா கட்சிகளுக்கும் இயல்பான இருக்கக்கூடிய ஒரு குணம் தான் பிஜேபிக்கும் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிடத்துக்கு மாற்று நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிஜேபி வந்து எடப்பாடி தலைமையை நம்பவும் முடியலை. நம்ம வந்து தோல்வியை கண்டிப்பாக சந்திப்போம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பிஜேபி ஜாதி ரீதியாகவும் வந்து பார்க்குறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய சமூகத்தினர் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை பிஜேபியும் ஓரளவு வந்து வளர்ந்துருக்குது. அது இல்லைலாம் சொல்ல முடியாது. அண்ணாமலை வந்து தலைவராக இருந்த காலத்தில் வந்து பிஜேபி வந்து வளர்ந்துருச்சு. இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1998 கோவை பாராளுமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர். அதற்கு அடுத்து 1999 பாராளுமன்ற தேர்தலிருந்து வெற்றி பெற்றார். 2014, 19 2 தேர்தலுமே போட்டியிட்டு தோல்வியை வந்து தழுவினவர். இப்போ 2004 2007 வரைக்குமே பார்த்திங்கன்னா அவர் வந்து பிஜேபியினுடைய தலைவராக இருந்தவர். பிஜேபி கட்சிக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் எடுத்தவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். இப்போ இவர் வந்து இந்த இடத்துல துணை ஜனாதிபதி தேர்தலில் நம்ம களத்தில் இறக்கணும் அப்படின்னா நமக்கான வாக்கு வங்கி அதிகமாகும், நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை ஜனாதிபதி தேர்தலில் வந்து போட்டியிட வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க, இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. தமிழகத்தில் ஒரு தமிழனுக்கு வந்து துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பிஜேபி வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறது அப்படின்னு சொல்லியும் இதை வச்சு நம்ம வந்து வாக்குகள் வந்து சேகரிக்கலாம், பிரச்சாரத்தை வந்து துவங்கலாம். இந்த நேரத்தை இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதா நல்லது அப்படிங்கிறது பிஜேபி உணர்ந்து தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து அந்த தேர்தலில் வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, பிஜேபியினுடைய முகமாகவே இன்னைக்கு வந்து செயல்படுறாரு. இன்னைக்கு வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி தூக்குது அப்படின்னா அது முதல் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி தான். ஏற்கனவே சுற்றுப்பயணத்தின் போது பேசினார் இல்லையா, திமுகவுக்கு அந்த கோயில் உண்டியில் இருக்க காசு மேலே தான் ஒரு கண்ணாக இருக்குது, அதை எடுத்து தாங்க வந்து கல்லூரிகள்லாம் வந்து கட்டுறாங்க அப்படிலாம் வந்து பேசினார். அதுக்கடுத்து இது விழுப்புரம் போனவுடனே நான் அப்படிலாம் சொல்லலை, எதிர்ப்பு கிளம்புன உடனே நான் அப்படிலாம் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேச்சை நிப்பாட்டிட்டார். பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சுருக்கோம், பிஜேபியினருடைய மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம ஏதாவது பேசணுங்கிறதுக்காக எதையோ பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி. மக்கள் மத்தியில் ஈடுபடலை. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களுமே கட்சி பேதமின்றி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க, ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். என்ன தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்து கேப்பில் சிந்து போடுறாரு எடப்பாடி பழனிசாமி. இதை வச்சு நம்ம எப்படியாவது அரசியல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து நினைக்கார். எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்னமோ 40 எம்பிக்கள் கையில் இருக்கிறது மாதிரியும் கட்சி பேதமின்றி எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு தமிழனை தேர்ந்தெடுப்புன்னு சொல்கிற மாதிரி இவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கையில் ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. 2019 பாராளுமன்ற தேர்தலையாவது ஒரே ஒரு எம்பியாவது இருந்தது பாராளுமன்ற தேர்தலில். இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன இருக்குது, இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றுமே கிடையாது, பூஜ்ஜியமாக போச்சு. ராஜ்யசபா எம்பிகளை தான் கொஞ்சம் வச்சிருக்கிறாரு.
இப்போ திமுகவை நோக்கி அவர் வந்து அரசியல் பண்ணுறாராமா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, பிஜேபிக்கு ஆதரவாக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. எப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு, அனைத்து எம்பிக்களுமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு தமிழனை நீங்கள் தேர்ந்தெடுங்க, ஒரு தமிழனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு, அவரை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இவர் வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாரு. அரசியல் இங்கே எல்லாருமே அரசியலாக தான் பார்ப்பாங்க. இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறாருன்னா யாருக்காக பேசுகிறாரு, இவர் கையில் எது எம்பிக்கள் இருக்கா, எதுவுமே கிடையாது. இப்போ எதனால் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அந்த கூட்டணி கட்சியினுடைய மனசை வந்து எந்த அளவுக்கு வந்து கலங்கப்படுத்திடக்கூடாது, அவங்க மனசு வந்து சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தால் தான் நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னைக்கு திமுக மீது எதிர்த்து வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். 2002 ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது இந்த திமுக வந்து எதிர்த்து ஆள போட்டது, அந்த ஆட்களுக்கு தான் அவங்க வந்து வாக்களித்தாங்க, அன்னைக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தது அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு ஆதரவு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, வெற்றி பெற வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமினால முடியுமா, இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒன்றுமே இல்லையே. அன்னைக்கு அம்மா அவர்கள்ட்ட வந்து எம்பிக்கள் இருந்தாங்க, அவங்க வந்து ஓட்டு போட சொன்னாங்க, கரெக்டாக ஓட்டை போட்டாங்க, வெற்றி பெற வச்சாங்க. அன்னைக்கு திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, அவங்க கூட்டணி கட்சியினுடைய நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. திமுக வந்து இப்போ 2002 ஏபிஜே அப்துல் கலாமுக்கு வந்து வாக்களிக்கலை, எதிராக தான் வந்து வாக்களித்தாங்க. அதே மாதிரி சூழல் தான் இன்றைக்கி வந்து உருவாகிருக்கு. இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒன்றும் இல்லை, ராஜ்யசபா எம்பிகள் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இப்போ திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணி கட்சியிலே கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்கிறாங்க, பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க. இது தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40 பேர் வந்து பாராளுமன்றத்தில் எம்பிக்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து வாக்களிப்பாங்க. இப்போ சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக வந்து இந்தியா கூட்டணியில் யாராவது ஒருத்தர் நிப்பாட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபி சார்பாக கட்சி சார்பாக ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க. இன்றைக்கி வந்து இப்போ இந்தியா கூட்டணி சார்பாக ஒருத்தர் நிப்பாட்டினாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியில் வந்து திமுக இருக்கிறதுனால திமுக வந்து அவங்களுக்கு தான் வந்து வாக்களிப்பாங்க. 2002 அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து வாக்களிக்காத திமுக இந்த முறை வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்காக வாக்களிச்சிட போகிறாங்க? கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டாங்க. அவங்களுடைய முடிவு வந்து எப்படி இருக்கும்னா, இந்தியா கூட்டணி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை பொறுத்து தான் திமுகவினுடைய முடிவு வந்து இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணணும், இதை வச்சு நம்ம வந்து ஜெயிக்கணும். நாளைக்கு வந்து ஒரு வேளை திமுக வந்து ஓட்டு போடாமல் போயிட்டாங்கன்னா, ஒரு தமிழன் நின்றான், அந்த ஒரு தமிழனுக்கு ஓட்டு போட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சாரமாக கொண்டு போகணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் பிஜேபியும், ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், அந்த வாய்ப்பை வந்து திமுக தவற விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அதை ஒரு அரசியலாக்கி அதை ஒரு விமர்சனத்துக்கு கொண்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் நடத்துறதுக்காக தான் இன்றைக்கி பிஜேபி ஒரு திட்டம் போட்டு தமிழகத்தில் ஒரு கணக்கை வந்து துவங்கியிருக்கிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு நம்ம வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா கவுண்டர்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு அதிகமாகிரும், நம்மளை வந்து ஆதரிப்பாங்க, கண்டிப்பாக நம்ம வந்து பிஜேபி சார்பாக நம்ம வந்து வேட்பாளர் நிப்பாட்டினோம்னா கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை நம்ம வெற்றி பெற்றலாம்னு சொல்லிட்டு அந்த அரசியல் கணக்கோடு தான் அவங்க வந்து நகர்வு வந்து இருக்குது. எடப்பாடி பழனிசாமியோடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னா, பிஜேபி என்ன சொன்னாலும் அதற்கு ஆமா போடுற அளவுக்கு தான் இவருடைய அரசியல் நகர்வு இருக்குது. திமுகவினுடைய அந்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியா கூட்டணி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு தான் இவர் திமுக வந்து முடிவு வந்து எடுப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு விமர்சனத்துக்கு வேணா இருக்கலாம். பிஜே அப்துல் கலாமுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தது, திமுக வந்து புறக்கணிச்சது, திமுக வந்து சிறுபான்மையினர்னு சொல்லுது, அதனால சிறுபான்மையினு சொல்கிற ஏபிஜே அப்துல் கலாமுக்கு அவங்க வாக்களிக்கலை, இந்த முறையாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை வேணா வைக்கலாம். ஆனால் கட்சி ரீதியாக பார்த்தாங்கன்னா அவங்கவுங்க கூட்டணியில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். எடப்பாடி பழனிசாமி இதை அரசியலாக்க பார்க்குறாரு. பிஜேபி வந்து சிபி ராதாகிருஷ்ணன் மூலம் தமிழகத்தில் காலுன்ற வேறுன்ற தாமரை மலர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு அரசியல் போக்கு என்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.